எல்லாம் வல்ல இறைவனின் பொற்பாதங்களை மனம் மொழி மெய்யால் போற்றி பணிகிறேன். இன்றைய தியான வகுப்பிலே கலந்து கொள்ளும் பங்களிப்பாளர்கள், பார்வையாளர்கள், நெறியாளர் மற்றும் தொடர் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கதை சொல்லுதல் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நாம் சில தகவல்களை பார்ப்போம். கதை சொல்வதற்கு 1000 பேர் தேவையில்லை, ஒரே ஒரு இதயம் போதும் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. இது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயந்தான். ஒரு இதயம் சொல்வதற்கும் ஒரு இதயம் கேட்பதற்கும் இருந்தால் போதும், எவ்வளவு கதை வேண்டுமானாலும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அப்படி நல்ல இதயங்கள் இங்கு இருப்பதால் தான் நானும் கூட ஒரு கதையை உங்கள் முன் சொல்லலாம் என்று வந்துள்ளேன். அந்த கதையின் கருத்து என்ன என்பதையும் நாம் ஆராய்ந்து தெரிந்து கொள்வதே மேலான செயலாகவும் இருக்கும் என்ற உள்ள அர்த்தத்தில் தான் இதை உங்களுக்கு முன் வைக்கிறேன். கதை எங்கிருந்து எல்லாம் வந்தது அப்படின்னு சொன்னால், ஒரு மொழி இருந்தால் அதன் முதல் படைப்பை பெரும்பாலும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். எது முதல் கவிதை, யார் இந்த முதல் கவிதையை எழுதிய கவிஞன் என்று குறிப்பிட்டிருப்பார் அவர். இங்கிருந்து தான் துவங்கியது என்று நாம் அந்த கவிதைக்கான மூலத்தை தெரிந்து கொள்ளலாம். நாவல் அப்படின்னு சொன்னால் இதுதான் முதல் நாவல், இதுதான் முதல் சிறுகதை தொகுப்பு அப்படின்னு தான் குறிப்பிடுவார்கள். தமிழில் முதல் கதை எது, யார் எழுதியது என்றால் அது சொல்லவே முடியாது. அது எல்லா மொழிக்குமே பொருந்தும். இந்தியாவை பொறுத்த மட்டில் கதையின் தாய் நிலம் எது என்பதை சொல்லவே முடியாது. ஏன்னா கதையில் 2 மரபு உள்ளது. அது ஒன்று தாத்தா பாட்டி சொல்கிறது, வீட்டில் உள்ளவங்க சொல்லக்கூடிய கதைகள், தெருவில் உள்ள பெரியோர்கள் சொல்லக்கூடிய கதைகள், ஆசிரியர்கள் சொன்ன கதைகள், சிறுவயதில் கேட்டு வளர்ந்து நாம் இன்று வரை கேட்டு வரும் கதைகள் என்று. இன்னொன்று கதை என்ன என்றால் எழுதப்பட்ட கதைகள். இந்த எழுதப்பட்ட கதைக்குத்தான் மொழி அறிமுகமாகி, எழுத்து அறிமுகமாகி, அச்சு இயந்திரம் உருவாகி, அதற்கு பிறகு எழுதப்பட்ட கதைகள் கால வரிசையில் தொகுக்கப்பட்டு அதன் பிறகுதான் எது முதல் கதை என்று சொல்ல நம்மால் முடிகிறது. அவ்வாறு தொகுக்கப்பட்ட அத்தனை கதைகளையும் எண்ணிக்கையில் இட்டாலும் அதைவிட அதிகமான கதைகள் இன்னும் தொகுக்கப்படாத தமிழ் மக்கள் ஒவ்வொருவரின் இதயத்திலும் 100,000 இருக்கவே செய்யும் என்பதுதான் உண்மை. இதுபோன்ற கதைகள் அனைத்தும் இந்த மனிதன் தன் வாழ்க்கையை முடித்து கொள்ளும்போது அவன் கூடவே போய்விடுவதும் உண்மைதான். எது கதையாகிறது, ஏன் முக்கியம் என்று பார்த்தால், கதை நினைவில் உள்ளதை பதிவு செய்வதற்கு மிக சிறிய, மிக அபூர்வமான ஒரு கலை வடிவம்தான் அந்த கதை என்பது. ஒருவன் ஒரு கதாபாத்திரமாக விரும்புகிறான். அவன் யாராக இருந்தாலும் அவன் தன்னை ஒரு கதாபாத்திரமாக இருக்கவே விரும்புவான். தன் வாழ்க்கையை ஒரு கதையாக மாற்றிக்கொள்ள விரும்புவான். அதன் வழியே உருவானது தான் இத்தனை கதைகளுமே என்று தான் சொல்ல வேண்டும். எதெல்லாம் மறக்கக்கூடாது என்று நினைக்கிறோமோ அதெல்லாம் கதையாக மாறுகிறது. எதையெல்லாம் நாம் வாழ்க்கையில் கற்றுக்கொள்கிறோமோ அந்த பாடமெல்லாம் ஒரு கதையாகிறது. நான் சிறுவயதிலே பல கதைகளை எனது பாட்டியிடம் கேட்டுள்ளேன். எனது தாத்தாவும் கூட சொல்வார். ஆனால் எனது பாட்டி எனக்கு மட்டுமல்ல, அவர் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்குமே ஒரு கதை சொல்லி குழந்தைகளை தன்னிடம் கவர்வார் என்பது எல்லோருக்குமே அந்த காலத்திலே தெரியும். யார் வீட்டுக்கு போனாலும் ஒரு 2 நாட்களாவது தங்கிவிட்டு தான் வருவார்கள் என்னுடைய பாட்டி அப்படிங்கிறது இந்த காலத்தில் இன்னும் உயிரோடு இருக்கிறவங்க சில பேர் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட நம்ம இலக்கியங்களில் இருக்கக்கூடிய, அதாவது 50 காப்பியங்கள் இருக்கக்கூடிய கதை சுருக்கத்தையும், 5 காப்பியத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கதைகளையும் நான் கேட்டிருக்கிறேன். பலரும் கேட்டுக்கொண்டு அவரிடம் இருந்திருக்கிறார்கள் என்று தான் இப்போதும் கூட எனது நண்பர்கள் கூறுவார்கள். அதில் உள்ள பாடல், கவிதை, நடையை மட்டும்லாம் எனக்கு தெரியாது. அப்போல்லாம் பின்னாடி படிக்கும்போது ஓஹோ இந்த கதை இந்த இலக்கியத்தில் இருக்கோ அப்படிங்கிறது தான் எனக்கு கூட தெரிந்தது. இது மட்டுமல்ல, இதிகாச புராணங்களில் உள்ள கதை சுருக்கங்கள், விக்ரமாதித்தன் பரமார்த்த குறுக்கதை போன்ற கதைகளோடு என்னுடைய தகப்பனாரும் சொல்வது உண்டு. இது எல்லாமே இன்றைக்கும் எனது மனப்பெட்டிக்குள்ளே போட்டு பூட்டி தான் வைத்திருக்கிறேன் என்று தான் சொல்ல வேண்டும். இதுபோல் உங்களுக்கும் உங்கள் இல்லத்திலே சிலர் இருந்திருப்பார்கள். நீங்களும்
பல பரம்பரையாக வந்த பாட்டியிடம் கேட்டுத்தான் வளர்ந்திருப்பீர்கள் என்பது என்னவோ உண்மைதான். இது இந்த காலத்தில் ஏனோ குறைந்து மறைந்து வருகிறது. ஏனென்றால் கூட்டு குடும்பமாக இல்லாமல் போனதால் கூட இருக்கலாம். மேலும் பல இறக்குமதியான கதைகள் திரையில் வருவதாலும் அந்த வாய்ச்சொல் கதைகள் மங்கத் தொடங்கிவிட்டன என்று தான் சொல்ல வேண்டும். கதை சொல்லும் நேரம் கூட நம் வகுப்பிலும் துவங்கலாம். அநேகாந்த பாடசாலை போன்ற மாணவ செல்வங்களுக்கும் சொன்னால் கண்டிப்பாக நம் கலாச்சாரம் அப்போதைய பண்பாட்டு உடைகளுக்குள் தென்படுவதை பிற்காலத்தில் காணலாம். நம் சமூகத்தில் பல கீழான சிந்தனைகள் கூட மறைய இது ஒரு வாய்ப்பாக அமைவது உறுதி என்றே நானும் கருதுகிறேன். அந்த காலத்தில் மாடு மேய்ப்பவர்கள், பால்காரர்கள் கூட, ஏன் காய்கறி விற்கும் பாட்டிமார்கள் கூட பல கதைகளை சொல்லிவிட்டு செல்வார்கள். கொஞ்ச நேரம் இருந்தால் கூட அந்த கதையை சொல்லிட்டு தான் போவாங்க. ஒரு அசதி மறதியாக உட்காந்து தண்ணி கொடுப்பா அப்படின்னு வாங்கி குடிக்கிறவங்க கூட ஒரு சின்ன கதையை சொல்லிட்டு போவாங்க. தெருக்கூத்து போன்ற அனைத்து வழிகளிலுமே கதைகள் பலருக்கும் தெரிவிக்கப்பட்டு தான் வந்திருந்தன என்று நாடகங்கள், மேலும் பல பொம்மலாட்டங்கள் கூட ஒரு பெரிய இலக்கியத்தை கூறிவிட்டு தான் அந்த காலத்திலே செல்லும். எனக்கு மிகவும் சில கதைகள் பிடிக்கும். இந்த கதையை முதல் நான் படித்தபோது அதற்கான ஒரு கருத்தை, ஒரு நம்பிக்கை என்ற மட்டில்தான் என்னிடம் இருந்தது என்பது என்னவோ உண்மை. ஆனால் போக போக வயது ஆக ஆக யதார்த்தத்தில் உலகம் இப்படித்தான் உள்ளது என்பதை உணர முடிந்தது. சமீபத்தில் கூட நான் அந்த கதையை கேட்டேன். அதை உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடலில் ஒரு சின்ன மீன் ஒரு ஜாலியாக சுற்றி நீந்து கொண்டு இருக்கிறது. இந்த பக்கமாக அந்த பக்கமாக வாழை தட்டி தட்டி அதனுடைய திசையை திருப்பி வெவ்வேறு திசையில் தன்னை செலுத்தி அது வட்டமடித்து கொண்டே இருக்கிறது. அப்படி ஒரு சந்தோஷமாக நீந்தி கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு பெரிய மீன் வாயை திறந்தபடி அந்த மீனை விழுங்கிவிட அதை நோக்கி வருகிறது. அது அருகிலே வந்த பின் தான் அந்த சிறிய மீனும் பார்த்து விடுகிறது. அது உடனே வேகமாக நீந்தி ஓடிக்கொண்டே இருக்கிறது. இரண்டுமே எல்லையில்லாத நீரிலே ஓடிக்கொண்டே இருக்கின்றன. ஓடி ஓடி களைத்து போன அந்த சின்ன மீன் நின்று ஒரு கட்டத்திலே அதை திரும்பி பார்த்து, எதுக்கு என்னை துரத்துற? இவ்வளவு பெரிய கடலில் உனக்கு ஒரு மூளை, எனக்கு ஒரு மூளை அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டா கூட நாம் சந்தோஷமாக வாழலாமே. நீ ஏன் என்ன துரத்திக்கிட்டே இருக்கிற? நீயும் நானும் ஒரே ஜாதி, நீ ஏன் என்னை சாப்பிடணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்குது. உனக்கு எவ்வளோ பெரிய வாய் இருக்குது, அதில் நான் ஒரு சின்ன இடத்துல கூட போய் ஒதுங்கிடுவேன். அப்படி நீ என்னை சாப்பிட்டு உன் வயிறு எப்போ நிரம்ப போகிறதா என்ன அப்படின்னு நான் கேட்குது அந்த பெரிய மீனிடம். நான் கொஞ்சமாக சாப்பிட்டு வாழ்கிறவன், என்னை ஏன் நீ திங்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி வருத்தமாகவும் கேட்கிறது அந்த பெரிய மீனிடம் அந்த சின்ன மீன். இருமாப்போட அந்த பெரிய மீன் திமிரோட, இன்னும் சொல்லப்போனால் எகத்தாளமாக அந்த சின்ன மீனை பார்த்து சொல்லுது, சரி நான் உன்னை சாப்பிடலை, நீ என்ன சாப்பிடு அப்படின்னு ஒரு திமிராக தான் பதில் சொன்னிச்சு. அதுக்கு உனக்கும் வாய் இருக்குல்ல, நீ என்ன சாப்பிடு, இல்லைன்னா நான் உன்னை சாப்பிட்றதுக்கு என்னை விடு அப்படின்னு கேட்குது. இதுதான் இந்த கடலினுடைய விதி அப்படின்னு தான் அதற்கு உணர்த்தப்படுகிறது. நீ என்னை சாப்பிட முடியாது, அதனால் நான் உன்னை சாப்பிடுவது தான் இந்த கடலின் நீதியாகவும் விதியாகவும் இருக்கிறது என்பதை அந்த சின்ன மீன் புரிந்து கொள்கிறது. இந்த சின்ன மீனுக்கு வேறு வழியில்லை. இதுதான் நியாயம் என்றால் நீ என்னை கொல்ல வேண்டும் என்பதில்லை, நானே உனக்காக என்னை தியாகம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய வாய்க்குள் இதுவே நுழைந்து விட்டதாக அந்த கதையை முடித்திருப்பார்கள். அது ஒரு சின்ன வயசில் நான் கேட்டிருக்கேன். அப்புறம் ஒரு புத்தகத்தில் கூட படித்திருக்கிறேன். அதுக்கு அப்போது எனக்கு அர்த்தம் தெரியல. ஏதோ ஒரு மீன் கதை அப்படின்னு தான் நான் கூட நினைத்து கொண்டு இருந்தேன். அப்புறம் போக போக தான் அதனுடைய கருத்து என் வாழ்க்கையிலே பல சந்தர்ப்பங்களிலும் நான் காணவே செய்தேன் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த கதையை படித்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்க, அந்த சின்ன மீன் தான் நான், அந்த சின்ன மீன் தான் நீங்களும். அந்த சின்ன மீனை பெரிய மீன் துரத்துவது போலத்தான் இங்கே இருக்கிற சமூகம், அதிகாரம், இங்குள்ள உயர்நிலைகள், இங்கே இருக்கக்கூடிய அத்தனை அதிகார வர்க்கமும் அதன் உச்சமும் நம்மை துரைத்து கொண்டே இருக்கிறது என்பது தான் நிதர்சனம். நீயும் மனிதன், நானும் மனிதன், எனக்கும் தாயும் தகப்பனும் இருக்கிறார்கள், உனக்கும் தாயும் தகப்பனும் இருக்காங்க, இரண்டு பேருமே மனித ஜாதி தான். உன்னுடைய அகண்ட வாயை வைத்துக்கொண்டு என்னை ஏன் விழுங்குவதிலேயே இருக்கிறாய் என்று தான் நாமும்
அந்த பெரும் முதலைகளை பார்த்து கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். அப்படி நாம் கேட்கும்போதெல்லாம் அதிகாரம் நம்மை பார்த்து சொல்லுது, அப்படின்னா நீ என்ன சாப்பிட்டு விடு என்று தான் சொல்லுகிறது. அப்படி சாப்பிடுவது நம்மால் இயலாது இல்லையா? ஒரு சாமானியன் இந்த சமூகத்தில் பலியாவதை தவிர வேறு வழியே கிடையாது. கொத்து கொத்தா பல்லாயிரம் தமிழர்கள் மனிதர்கள் பலியாகி கொண்டே தான் இருக்கிறார்கள். இந்த பெரிய முதலை போல வாயை உடையவர்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டும். அவர்களது ஆணவ போக்கும் எகுத்தாளமும் கொஞ்சம் குறைந்தபாடு இல்லையே. வலியோர்கள் எளியோரை வதம் செய்து கொண்டு தானே இருக்கிறார்கள். பணம் இருக்கும் போதும் பதவியில் இருக்கும் போதும் நம்ம ஏதாவது ஒரு வழியில் விழுங்கி கொண்டே தான் இருக்கிறது இந்த உலகத்தில் வாழும் சில மனிதர்களின் வாய்களால். இதற்கு இங்கு நீதித்துறை கூட துணை போய்கொண்டு தான் இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அதிலும் பெரும்பான்மையினர் சிறுபான்மையினரை அப்படியே அழித்து கொண்டே தான் இருக்கிறார்கள். வலியோர்கள் எளியோரை வதைத்து கொண்டே தான் இருக்கிறார்கள். இந்த நாட்டின் சட்டத்திட்டங்களும் துணை போய்கொண்டே தான் அதற்காகவும் காத்து கொண்டிருக்கிறது. இந்த சின்ன மீன்களுக்கோ யாரோ ஒருவர் பரிதாபப்படவும் அதை எழுதவும் நியாயத்தை உணர்த்தவும் தேவை இருக்கிறதல்லவா? நான் கூட அந்த சின்ன மீன்களின் துயரத்தை பார்த்து சில போராட்டங்களில் கூட கலந்து கொண்டிருக்கிறேன். அந்த சின்ன மீனுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சின்ன சின்ன மீன்கள் பலவும் எங்கோ மூளையில் கூக்குரல்கள் இட்டு கொண்டு தானே இருக்கின்றன இன்றளவும். எல்லா சின்ன மீனுமே சேர்ந்து அந்த பெரிய மீனை சாப்பிட்டு விடும் என்ற நம்பிக்கையில் சிலர் கதை கூட எழுதி கொண்டு தான் இருக்கிறார்கள். இப்படித்தான் பல கதைகளும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சின்ன மீன்கள் இந்த உலகத்தில் எப்படி கஷ்டப்படுகின்றன என்பதை தெரிவிப்பதுதான் பல இலக்கியங்கள் கூட என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பலர் இறையாவதை உலகிற்கு தெரிவித்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் நல்ல விடியலாக வராதா என்ற நம்பிக்கையோடு வாழ்வோம் என்றளவில் சில குடும்பத்தில் உள்ள அப்பாவி பெண்கள் கூட தங்கள் உரிமை என்றைக்காவது கிடைக்கும், சுதந்திரம் கண்டிப்பாக கிடைக்கும் என்ற அளவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையே இன்றைய யதார்த்த உலகின் நிலை. இந்த பெரிய மீனாக மதம் இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது, கல்வி நிலையங்கள் இருக்கின்றன, சில சமூகம் கூட இருக்கிறது. அது ஏதேதோ செய்து கொண்டிருக்கிறது. நாம் எல்லோரும் எதை தெரிந்து கொள்ள மறுக்கிறோம் என்றால் அந்த சின்ன மீனுக்கும் ஒரு குரல் இருக்கும், அதனிடம் நியாயம் இருக்கும், அதற்கான சுதந்திரமும் இருக்கும், அதற்கான வாழ்வு சிறக்க வேண்டும் என்பதற்காக 4 பேர் நிற்கணும் என்பதை நாம் தெரிய மறுக்கிறோம். அதற்காகத்தான் பல எழுத்தாளர்கள் அந்தந்த காலகட்டத்திலும் தோன்றி அவர்கள் வாழ்வை உயர்த்தி பிடித்திருக்கிறார்கள் என்பது கூட நிதர்சனம்தான். எங்கெல்லாம் சின்னஞ்சிறு மனிதன் பாதிக்கப்படுகிறானோ அவனுக்காக குரல் கொடுப்பது தான் இந்த எழுத்துக்கள் அனைத்துமே. அதற்காக உருவானது தான் அத்தனை இலக்கியமுமே. நல்ல கவிதைகள், பாடல்கள் என்று இதைத்தான் தெரிவிக்கின்றன. ஒரு கதை ஏன் தேவைப்படுகிறது என்றால் ஒட்டுமொத்த சமூகத்தின் அவலத்தையும் ஒரு சின்ன மீனை வைத்து சொல்ல முடியும் என்ற ஒரு கருவியை கொண்டுதான் அத்தனையையும் அது கருத்தாக்கம் கொண்டு எழுதப்படுகிறது என்பதே உண்மை. அந்த சின்ன மீன்களின் கதையை சொல்லி கேட்கும் போதெல்லாம் நம் மனம் ஏனோ தழுதழுக்கிறது, தளர்ச்சி விடுகிறது என்றால் அந்த கதையின் ஒரு வழியாக ஒரு உண்மையை சுட்டி காட்டும் போதுதான் அது இன்னொரு இதயத்தை தொடுகிறது. அந்த இதயமும் அந்த உணர்ச்சியை ஏற்றுக்கொண்டு அது வலிக்கிறது, அழுகிறது என்று எப்போதுமே சொல்லி கொண்டிருக்கிறது. சாலையில் நம்ம கண்ணுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தன் விபத்துக்குள்ளாகி கிடக்கிறான்னா நாம் என்ன பண்ணுவோம்? அதை வேடிக்கை பார்த்துட்டு இவன் ஏதோ தப்பாக நடந்திருப்பான், அப்படி இல்லைனா குறுக்க கிராஸ் பண்ணியிருப்பான், அதனால தான் அடிபட்டு விபத்தில் செத்து போயிட்டான் அப்படின்னு நாம் சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் இது எங்கோ ஒரு வாசகம் கதையிலோ அல்லது யாரோ ஒருத்தர் எழுதினாலோ அந்த வாசகத்தை படித்ததும் கேட்டதும் தானாகவே கண்களிலே நீர் பெடுக்கெடுக்கிறது நமக்கும். நிஜ வாழ்க்கையை விட புனைவு ஒருவருடைய இதயத்தை வலிமையாக பாதிக்கக்கூடியது என்பதை புரிந்தவர்கள்தான் எழுத்தாளர்கள். அதன் வழியே நமக்கு பல கதைகளும் கிடைத்து கொண்டே தான் இருக்கின்றன. அது இதயத்தின் இரகசிய கதவுகளை திறந்து எதையெல்லாம் நாம் மறக்க விரும்புகிறோமோ அதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக அடையாளம் காட்டிவிடும் என்ற ஒரு வலிமையான ஆயுதம்தான் இந்த கதைகள் அனைத்துமே. நம்மளுடைய கதை மரபு எதை கற்றுக் கொடுத்திருக்கிறது என்றால் மனிதன் எதையெல்லாம் அடைகிறான், எதையெல்லாம் இழக்கிறான், எவற்றிலெல்லாம் தோற்று போகிறான், அவன் என்னென்ன கனவுகள் கண்டான், எதை ஜெயித்தான், எதை தோற்றான், அதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிவித்து கொண்டே இருக்கின்றன.
எந்த ஒரு பாட புத்தகத்திலுமோ இல்லை பள்ளிக்கூடத்திலுமோ நாம் எப்படி வாழ்வது என்பதை யாருமே கற்றுத்தருவதில்லை, எந்த ஆசிரியரும் கூட சொல்லித் தருவதில்லை. அறிவியலையும் கணிதத்தையும் மொழியையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்களே ஒழிய மனித உறவுகளை பற்றி எந்த பள்ளியிலும் நாம் படித்ததாக நினைவே இல்லை எனக்கு. என்றைக்காக ஒரு பள்ளியில் பசி என்று வந்தவருக்கு உணவளிக்க வேண்டும் என்று பாடம் நடத்தினார்களா, இல்லை பயிற்சியை தான் கொடுத்தார்களா என்றால் அதுவும் இல்லை. முகம் தெரியாத ஒரு மனிதன் வந்தால் அவனை ஏற்று உணவு கொடுத்து இடம் கொடுத்து அவனை தன் சகோதரனைப் போல நடத்த வேண்டும் என்று எந்த பள்ளியாவது கல்லூரியாவது இன்றைக்கும் நினைத்ததில்லை என்று தான் சொல்ல வேண்டும். பண்பாடு தான் நமக்கு பெரிய பள்ளியாக பாடமாக மிகப்பெரிய கலாச்சாலையாக மாற்றி கொண்டு வந்திருக்கிறது என்பதை நாம் கதை வழியாக படிக்கும்போது தான் தெரிந்து கொள்ள முடிகிறது. நான் ஒரு பண்பாட்டில் வளர்ந்தேன். அந்த பண்பாடு என்னை உங்களோடும் தமிழ் மொழியோடும் இலக்கியங்களோடும் இந்த நிலத்தோடும் என்னை சேர்ந்து வாழ வைத்திருக்கிறது. நான் செய்யக்கூடியதெல்லாம் இந்த மொழியை, மக்களை, இந்த இனத்தை இன்னொரு தலைமுறைக்கு அப்படியே எடுத்து சென்று ஒப்படைப்பது மட்டும்தான் என்று தான் அந்த கதைகள் அனைத்துமே நமக்கு தெரிவிக்கின்றன. எது வழியாக செய்ய முடியும்? தனி மனிதர்களால் ஒரு கூட்டத்தை திரட்டி ஒரு காரியத்தை செய்வது என்பது மிகவும் கடினம். ஆனால் ஒவ்வொரு இதயத்தையுமே தொட்டு பேசக்கூடிய கதைத்தான் அதை சுலபமாக செய்ய முடியும் என்பதை சில எழுத்தாளர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் அக்கால முன்னோர்கள் கதை வழியே நல்ல பல விஷயங்களை, மேலான பண்பாடுகளை, நல்லதொரு கலாச்சாரத்தை நமக்கு வழங்கி வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த காலத்தில் மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு அந்த கிராமத்துக்கெல்லாம் போவாங்க. நீங்கள் இப்போல்லாம் அது கொஞ்சம்லாம் இல்லை. இப்போல்லாம் கார் வந்துருச்சு, பஸ் வந்துருச்சு, பைக் வந்துருச்சு. யாருமே கிராமத்துக்கு வண்டியில் போகிறதெல்லாம் இல்லை. அப்படியெல்லாம் ஒரு காலத்தில் இருக்கும்போது நடந்து போனவங்க கூட அந்த போகிற அந்த கட்டை வண்டியில் ஏறி உட்காந்துப்பாங்க. என்னப்பா டவுனுக்கு போறியா அப்படின்னு கூப்பிட்டு அவங்களே ஏற்றி உட்கார வச்சுப்பாங்க. இல்லைன்னா ஒரு கிராமத்துக்கு திரும்பி போனால் கூட நீங்கள் நம்ம யாரையும் பார்க்க போகணுன்னா அதில் போகலாம். அப்படி ஒரு காலம் இருந்தது. அந்த மாதிரி போகும்போது அங்கே வயசானவங்க யார் இருந்தாங்கன்னா பொழுது போகணும்ல. இப்போல்லாம் செல்லு இருக்குது, பல வேறு வகையில் நமக்கு பல திரைகளெல்லாம் கண்ட காட்சிகளெல்லாம் நம்ம பார்த்து கொண்டே போகிறோம். அப்போல்லாம் அதுக்கு வழி இல்லை. அதனால் இந்த வயசானவங்க சும்மா உட்காந்துருக்க முடியாது. ஒரு 6 கிலோமீட்டர் போகணும்னா ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகிடும் அந்த காலத்தில். ஏன்னா கட்ட வண்டியெல்லாம் மெதுவாக தான் போகும். அப்போல்லாம் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா ஒரு 4 வகையான கதை இருக்குப்பா, எந்த கதை சொல்ல அப்படின்னு கேட்பாங்க. அது என்ன 4 கதை அப்படின்னு சொன்னால், முதல் கதை பிறந்த கதை அப்படிம்பாங்க. யாரும் சாதாரணமாக பிறந்துடுறதில்லை. இந்த வீடுகளில் சொல்லுவாங்க, நீ பிறக்கிறதுக்காக நான் எத்தனை கோயில்கள்லாம் போயிருக்கேன் தெரியுமா, எங்கெல்லாம் தவம் கிடந்தேன், எத்தனை ஆண்டு காலம் காத்து கிடந்தேன், 10 வருஷமாக பிள்ளையே இல்லை, அப்புறம்தான் நீ பிறந்த. ஒரு பிரசவம் என்னவோ 10 மாதம்தான், ஆனால் நீ வந்து பிறக்கிறதுக்கும்போது எனக்கு 10 வயசு பிள்ளைப்பா நீ. ஆனால் உண்மையிலே பார்த்தா நீ 1 வயசு 2 வயசு தான் இருந்திருப்பா, அப்போ உனக்கு 12 வயசு தான் நாங்கள்லாம் நினைத்து கொண்டிருந்தோம். இப்படியெல்லாம் தான் பிறந்த கதையை எல்லோருக்குமே சொல்லி கொண்டிருப்பார்கள். அதுவும் ஒரு வகையில் ஒரு கதை தாங்க. நான் ஒரே பிள்ளை, எங்கள் அம்மா சொல்லுவாங்க எப்போ பார்த்தாலும், நான் ஒரே பிள்ளை தான், நீ ஒருத்தன் பிறக்கலைன்னா எங்கள் வாழ்க்கையில் என்னப்பா இருக்குது, நாங்கள் ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோன்னு செத்துருப்போம், நீ பிறந்ததுனால தான்ப்பா சந்தோஷமாக இன்றைக்கும் இருக்கிறோம் அப்படின்னு சாவர வரைக்கும் எங்கள் அம்மா சொல்லிட்டு தான் இருப்பாங்க. பிறந்த கதையை சொல்லவா அப்படிங்கிறது இதுதான். அடுத்தது என்ன கதை சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, வளர்ந்த கதையை சொல்வார்கள். நாம் பிறந்திடலாம், வளர்ந்தது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. எல்லா வீடுகளிலுமே எல்லா குழந்தைகளும் ஒன்று போலத்தான் பிறக்கிறது. ஆனால் எல்லாம் ஒன்று போல வளருவதே இல்லை. சில பிள்ளைகள் தாயை இழந்து விடுகிறது, தந்தையை இழந்து விடுகிறது, நல்ல சாப்பாடு கூட கிடைக்காமல் வளர்ந்து கொண்டே இருப்பதை நாம் பார்த்திருக்கலாம். பல குழந்தைகள் தன்னுடைய விடலை பருவத்தை அடைவதற்குள் வாழ்க்கையில் எதையோ சந்திக்கக்கூடாதோ அத்தனை கஷ்டங்களையும் மோசமான விஷயத்தையும் அவலங்களையும் சந்திச்சுக்கிட்டு தான் வாழ்ந்திருக்கும். இன்றைக்கும் அவை பெரியவர்களாக அதை சிந்தித்து கொண்டு தான் சென்று கொண்டிருக்கும். நாம் எல்லாம் வளர்க்கப்பட்ட விதத்தில் ஏதோ ஒரு சந்தோஷத்தையும் காயத்தையும் சந்தித்து கொண்டே தான் இருக்கிறோம் அப்படின்னு தான் நாம் சொல்ல வேண்டும். ஒரே வீடு, ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உரிமை இருக்கும். நீ ஏன் தட்டில் நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சண்டை போட்டுப்பான். நீ என் பாயில் படுக்கக்கூடாதுமா, என் தலகாணியை நீ பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு சண்டை போட்டு கொள்வார்கள். ஆனால் நீ யார்,
என்னுடைய தம்பி, என்னுடைய அக்கா, என்னுடைய தங்கை, உனக்கு ஒரு உலகம், எனக்கு ஒரு உலகம். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி உலகமாக இருப்பதால் நாம் ஒரே வரிசையில் படுத்திருப்போம். இருந்தாலும் எனக்கானது என்ற எண்ணத்துடன் தான் நாமும் வளர்ந்து கொண்டே இருந்தோம். அப்படிங்கிறது தான் வளர்ந்த கதை. 6 பேர் 7 பேர் கூட குழந்தைகள் பிறந்திருக்கும். ஆனால் ஒருவர் கூட மற்றவர் போல ஒரே மாதிரி கனவு கண்டதே இல்லை. ஒவ்வொருவரும் ஒரு உலகம்தான். அதனால் வளர்ந்த கதை என்பது நாம் மறக்க முடியாத ஒரு கதை. இந்த வளர்ந்த கதையை கேட்பதில் யாருக்குமே ஆசை இல்லை என்று சொன்னால் அடுத்தது வாழ்ந்த கதையை சொல்லவா அப்படின்னு தான் பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க. நீ வளர்ந்த பின் எப்படி வாழ்ந்த, என்ன செய்த, என்னென்ன வென்ற, என்னென்ன விஷயத்தில் நீ தோற்று போன என்னதெல்லாம் வாழ்க்கையில் நீ எப்படி சாதித்தாய், எப்படி வாழ்ந்தாய் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான ஒரு கதை தான் இந்த வாழ்ந்த கதை என்று சொல்லுவார்கள். ஏதோ ஒரு கிராமத்தில் பிறந்தோம், எங்கேயோ போய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பது தானே உண்மை. இப்போ நம்ம சென்னையில் கூட இருக்கிறோம். நாம் பிறந்தது ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன ஊர்லேயே தான் நம்ம பிறந்திருக்கோம். இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் போய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எந்தெந்த ஊரிலோ வாழ்கிறார்கள். நாம் பிறந்த இடத்தில் வாழ முடியாமல் இருக்கிறோம் என்கின்றதே நம்மளுடைய வாழ்க்கையின் அவலம் என்று தான் சொல்ல வேண்டும். யாருமே அவங்க ஊரில் வாழ முடிவதில்லை. யாருமே பிறந்த இடத்தில் தன் வாழ்நாளை கழிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஒரு சிலருக்கு அமைவதுண்டு. அவர்களும் ஆண்களாய்த்தான் இருப்பார்கள். எந்த ஒரு பெண்ணுக்கும் இந்த ஒரு வாய்ப்பு அளிக்கப்படவே இல்லை இந்த சமூகம் என்று தான் சொல்ல வேண்டும். எல்லோருமே துரத்தப்பட்டவர்கள். எல்லோருமே தங்கள் நிலத்தை மறந்தவர்கள், தங்கள் வீட்டை மறந்தவர்கள், குடும்பத்தை மறந்தவர்கள், உறவை மறந்தவர்கள், சிறுவயது நட்பை இழந்தவர்கள் தான் என்று சொல்வது தான் இந்த வாழ்ந்த கதை என்று தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருக்குமே அந்த ஊரில் போய் யாரையுமே தெரியாது. புதுசாக ஒரு ஊருக்கு போயிருப்பாங்க. அந்த ஊருக்கு தனியாளாக போய் இறங்கியிருப்பார்கள். எந்த ஊரில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது முதல்ல கூட சரியாக தெரியாது ஒரு காலத்தில். இப்போலாம் தான் அதுக்கான எல்லா வழிகளும் வந்து விட்டன. இருந்தாலும் அதே ஊரில் தங்கி ஏதோ ஒன்றை செய்து வாழ்ந்து மேலே வளர்ந்து வந்திருப்பார்கள். அதுவும் அவர்களுடைய வளர்ந்த கதை என்று தான், வாழ்ந்த கதை என்று தான் சொல்ல வேண்டும். ஆனாலும் அந்த வீட்டில் அவர்கள் போய் வேர் விட்டு பிள்ளைகளை பெற்றெடுத்து வாழ்ந்திருப்பார்கள் என்பது கூட மேலான ஒரு செயல்தான் அவர்களுடைய வாழ்ந்த கதையிலே என்று தான் சொல்ல வேண்டும். அந்த கதையும் இல்லை என்றால் எல்லோருக்குமே பிடித்த கதை என்று ஒன்று உண்டு என்றால் அது வீழ்ந்த கதை என்று தான் சொல்ல வேண்டும். வீழ்ந்த கதை தான் இந்த காலத்திலேயே உயர்ந்த கதை. ஆனால் அதுதான் துயரமான கதை. எல்லோருக்குமே பிடித்த கதை அதுதான். வாழ்ந்தவர்கள் எல்லோருமே ஒரு நேரத்தில் வீழ்ந்திருப்பார்கள். பெரிய வாழ்க்கை வாழ்ந்திருப்பார்கள். ஒரு பஸ் முதலாளியாக இருந்திருப்பான், பெரிய மளிகை கடை வைத்திருப்பான், ஒரு ஹோல்சேல் கடை கூட வைத்திருந்திருப்பான், ஒரு சினிமா தேட்டரை வைத்திருக்கவங்களாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். கப்பல் ஓட்டியவர்கள் கூட கடைசி காலத்திலே கஷ்டப்பட்டு வாழ்ந்திருப்பதை நாம் பார்த்திருக்கலாம். அதுபோன்ற அந்த துயரமான வீழ்ந்த கதையைத்தான் பல நூலாசிரியர்களும் எடுத்துக்கொண்டு எழுதி வருகிறார்கள். இன்றளவும் அதுதான் நிலைத்து நிற்கிறது. எல்லா காலத்திலுமே எவரும் வீழ்ந்த கதையை கேட்பதில் தான் விருப்பமுடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதே உண்மை. ஏன் வீழ்ந்தான்? அதிலிருந்து தான் நாம் அடிப்படை பாடத்தை கற்றிருக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் மிகையாகாது. வெற்றி பெற்றவர்கள் உலகை நோக்கி பேச ஆரம்பித்து விடுவார்கள். அதே தோற்றுப்போனவன்தான் தனக்குத்தானே பேசுவான், தனக்குத்தானே சொல்லிக் கொள்வான், தனக்குத்தானே சுய பரிசீலனை செய்து கொண்டே இருப்பான். அவனுக்குத்தான் இன்னொரு மனிதன் தேவைப்படுகிறான் என்பதுதான் உண்மை. அதனால்தான் நாம் இன்னொரு மனிதனாக அவனுடைய கதையை படித்து கொண்டிருக்கிறோம். பெரும்பாலும் எல்லா கதைகளுமே தோற்றுப்போனவர்களின் வாழ்க்கையைத்தான் சொல்லும். தோற்றுப்போனவனின் இதயம் தோற்ற பின் என்ன நினைக்கும்? தனக்கு ஒன்றுமே இல்லை, பரிவானவர்கள் இந்த உலகத்தில் பிறக்கவே இல்லை, தனக்கு எந்த ஒரு அன்பும் கிடைக்கவில்லை, எனக்கென்று இந்த உலகில் ஒரு சிறு இடம் கூட இல்லை என்று தான் நினைக்கும். அப்படி இல்லை, செயலில்தான் தோற்றிருக்கிறாய் நீ, செயலில்தான் தோற்றவர்கள் ஒரு காலத்தில் வெற்றியை பெறுவார்கள் என்று நமக்கு கடைசியிலே அந்த கதையை முடித்து நம்மிடம் அளித்திருப்பார்கள். நம்மை சில பகடைக்காயை வைத்து விளையாடிய இந்த உலகத்தை அப்போதுதான் நாமுமே புரிந்து கொண்டிருப்போம். அப்படி தோற்றவனுக்கு சொல்வதற்கு நிறைய செய்திகள் இது போன்ற கதைகளிலே இருக்கின்றன. அப்போ
வீழ்ச்சி அடைந்த உனது கதையைத்தான் நாம் திரும்ப திரும்ப படிக்கிறோம், பார்க்கிறோம் என்பதே உண்மை. ஒரு சமூகம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது என்று சொன்னால், ஒரு இனம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது என்று சொன்னால், ஒரு மொழி வீழ்ச்சி அடைந்திருக்கிறது என்று சொன்னால், மனிதனுடைய அடிப்படை அறம் அத்தனையுமே வீழ்ச்சி அடைந்த காலத்தில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று தான் சொல்ல வேண்டும் இன்றைய சூழலில். இந்த வேளையிலே ஒரு வீழ்ச்சி அடைந்த ஒரு பாடலை பாடுவதுதான் இங்கே ஒரு கவிஞனின் வேலை, ஒரு படைப்பாளியின் வேலை என்றால், அதற்கான கவிதையைத்தான் பலரும் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அதற்கான சில வரிகளைத்தான் அனைவருக்குமே தந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்திலே. இந்த வீழ்ச்சி என்ன கற்றுத்தருகிறது என்றால், அது ஒரு நாளில் நடந்ததல்ல. ஒரு இனத்தை நீங்கள் அழிக்கணும்னு நினச்சா கூட அந்த இனத்தின் மொழியை முதலில் அழிக்க வேண்டும் என்று தான் சொல்வார்கள். அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது இந்த உலகத்திலே, அதுவும் தமிழ்நாட்டிலே என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த இனத்தினுடைய பண்பாட்டை அழிக்க வேண்டும், அந்த பண்பாட்டுக்கு காரணமாக இருக்கிற நினைவுகளை அழிக்க வேண்டும். அதன் பிறகு அந்த இனத்தையே வேரோடு பிடுங்கி இன்னொரு இடத்திலே நட்டுவிட வேண்டும். அப்படிங்கிறது தான் அந்த காலத்திலே செய்து வந்த பல துரோக செயல்களில் இதுவும் ஒன்றாகத்தான் இருந்துகிறது. இது போன்ற பல இனங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. நாமும் அதில் ஒரு இனமாக இப்போது சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்வதே மேலான செயல். நம்முடைய மொழி அழிக்கப்படுகிறது, நம்முடைய பண்பாட்டு குறியீடுகள் அழிக்கப்படுகின்றன. எல்லாமே காலாவதியாகி தூர எரிய போகிறோம் என்பதுதான் உண்மை. இன்னும் சொல்லப்போனால் தமிழ் இனம் கிராமத்தை விட்டு பெருநகரங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது, வெளிநாட்டிற்கு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. எதிர்காலத்தில் நம் தமிழ் இனம், தமிழ் மொழி போன்றவை எல்லாமே வெறும் சொல்லாக இருக்கும் அப்படிங்கிற அபாயம் நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது. இது நமக்கான தலைவிதி என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். நாம் நினைத்தால் அதை கண்டிப்பாக ஒரு நாள் மாற்றிவிடலாம் அப்படிங்கிற ஒரு நினைவு நமக்குள் விதையாக விதைத்தால் போதும், எல்லாமே மாறிவிடும். சரி, கடைசியாக ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நாம் ஏன் கோயிலுக்கு போகிறோம், ஏன் நாம் கடவுளை வணங்குகிறோம் அப்படிங்கிறதுக்கு கூட ஒரு கிராமத்து கதை இருக்கிறங்க. ஒரு வயதான அம்மா தன்னுடைய கணவனை இழந்து தன் மகனுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கு பிறந்த கதை, வளர்ந்த கதை, வாழ்ந்த கதை, இது எல்லாமே அந்த தன்னுடைய குழந்தையை பற்றி நன்றாகவே தெரியும். ஆனால் அவள் இப்பொழுது வீழ்ந்த கதையில்தான் அவர் இருந்து கொண்டிருக்கிறாள் என்பதுதான் உண்மை. அந்த கதை அப்படித்தான் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அவன் தன்னுடைய மகன் வீட்டில் மருமகளால் ஒரு ஓரத்தில் உட்கார வைத்து சோறு போட்டு வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அவனுடைய பேச்சை, அந்த அம்மாவோட பேச்சை யாருமே கேட்பதில்லை. முதுமை வந்து விட்டாலே உங்கள் எல்லோருக்கும் இதை போல வாயை கட்டி கொண்டு வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நீதி இருக்கிறதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எதை விட்டு விட்டீர்களோ இல்லையே, வாயை கட்டி கொண்டிருக்க, அதனால் அவங்க பேசினால யாருக்குமே பிடிக்காது அப்படிங்கிற உண்மையையும் அந்த அம்மாவும் தெரிந்து கொண்டு தான் இருந்தார்கள். அந்த தாய்க்குத்தான் நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு சொல்லையும் தனித்தனியாக கேட்டு ரசித்தவர்கள்தான் அந்த பிள்ளைகள் கூட. அந்த தாயை பார்த்து தான் நீ வாயை திறந்து பேசக்கூடாது என்று அவர்களை ஓரங்கட்டி ஒரு ஓரத்திலே வைத்து வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்று தான் அந்த கதாசிரியர் எழுதியிருக்கிறார். எந்த கதை சொன்னாலும் அந்த பெரியோர்களை பற்றிய கதைகளை நீங்கள் படித்தால் கண்டிப்பாக இந்த உலகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். எந்த குழந்தை வாய் திறந்து பேசி பேசி அறிவுடன் மேலே உயராதா என்ற பெற்றோரை, ஏன்பா உனக்கெல்லாம் அறிவே கிடையாதாப்பா அப்படின்னு ஒரு தடவை சொன்னால் கூட பத்தாது, ஒவ்வொரு தடையும் சொல்லி சொல்லி இம்சிப்பது இருக்கிறதே, அது மேலான செயலாகத்தான் இன்றைய வாரிசுகளுக்கு இருக்கிறது என்று தான் அந்த கதாசிரியரும் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த கதை கூட சமீபத்தில் ஒரு புத்தக திருவிழாவிலே விட்டுறது நான் வாங்கி படித்தேன். அது இப்போ லேட்டஸ்ட்டாக ஒருத்தர் எழுதின கதை தான். அப்படி இருந்தால் கூட அந்த பிள்ளைகள் அந்த பெற்றோர்களை ஏன் மறக்கிறார்கள் அப்படின்னு தான் அவர் பல இடங்களிலே சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். அதில் மன வருத்தமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனசில் எவ்வளதோ இருக்குது, ஆனால் வெளியில் சொல்கிறது கூட யாருமே அந்த அம்மாவுக்கு கிடைக்கல அப்படிங்கிறது தான் அவர் சொல்லுகிறார்கள். கஷ்டத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று கூட அவர்கள் நினைக்கவில்லை. தன் மனசிலே இருக்கக்கூடிய கஷ்டத்தை மற்றவங்களுக்கு சொன்னால் போதும் அப்படின்னு தான் அந்த அம்மா நினைக்கிறாங்க. அப்போ ஒருத்தருமே கிடைக்கல. எப்போ ஒருத்தருடைய மனம் சாந்தம் கொள்ளும் என்றால் தன் கஷ்டத்தை பிறரிடம் சொல்லி தீர்த்து கொண்டால்தான் அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார். அதுவும் உண்மைதானே. கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று கூட நினைக்க மாட்டார்கள்.
சொல்வதை கேட்க ஆளிலேயே என்று தான் கவலைப்படுவார்கள் பெரியோர்கள். இதை யாருமே கேட்க மாட்டாங்கிறாங்களே அப்படின்னு ஒரு நாள் என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போகிறாங்க. அந்த கடைசியில் ஒரு இடிந்து போன ஒரு ஆலயம் இருக்கிறது. அது 4 சுவர்கள் தான் குட்டிச்சுவர்கள் போல நின்று கொண்டு இருக்கின்றன. அங்கே போய் நின்று சாமி கூட இல்லையே அப்படின்னு சொல்லி தாம் மனசில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டத்தையும் ஒரு சுவற்றிற்கு முன்னே சொல்லி கொண்டே இருக்கிறார்கள். அப்புறம் சில நாட்கள் தொடர்ந்து சென்று சென்று அந்த சுவற்றை பார்த்து தனக்கு என்னென்ன கஷ்டங்கள் மேலும் மேலும் வந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் சொல்ல சொல்ல அந்த சுவர் ஒரு நாள் இடிந்து கீழே விழுந்து விடுகிறது என்று தான் அவர் குறிப்பிடுகிறார். அங்கு சென்று தினம் தினம் தன் கஷ்டத்தை ஒரு சுவரை பார்த்து தீர்த்து கொண்டே இருந்தார். அதனால் நாளாக நாளாக அந்த சுவரும் கொஞ்சம் கொஞ்சமாக வலுவிழந்து கீழே விழுந்து விடுகிறது என்று தான் கூறுகிறார். அப்படியாக ஒவ்வொரு சுவரிடமும் அவர் சொல்லிக்கொண்டே வரும்போது அந்த சுவர் கூட கொஞ்சம் கொஞ்சமாக இடிஞ்சு விழுந்து கடைசியில் தரைமட்டமாகி விட்டது என்று தான் அந்த கதையை முடித்திருப்பார். இந்த கதையை வைத்து அவர் என்ன சொல்லுகிறார்னா, ஒரு ஆலயத்துக்கு சென்றால் கூட பலரும் தன்னுடைய சோகத்தை தான் தெரிவித்து வருகிறார்கள். அதற்காகத்தான் கடவுளை கூட படைத்து வைத்திருக்கிறார்கள் என்று தான் அவர் சொல்ல வருகிறார். ஆக அத்தனை ஆலயங்களுமே பல பரிதாபத்திற்குரியவர்களுக்காக உருவாக்கப்பட்டவை தான். அங்கே வாழும் அந்த கல் கூட கடவுளாக இருந்து அத்தனையும் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்று தான் அவர் குறிப்பிடுகிறார். அதுபோன்ற பல ஆலயங்கள் இந்த காலத்திலே இன்றும் இற்று போய் அது ஒழிந்து கொண்டிருப்பதற்கு காரணம் அங்கே இருந்த பெரியோர்கள் மட்டுமே இறந்து விட்டார்கள். பல சிறியோர்கள் அங்கே வாழவில்லை என்று தான் அவர் கூறுகிறார். ஆக நம்முடைய ஆலயங்கள் கூட நாளைக்கு இதே கதையில் தான் இருக்கும் அப்படிங்கிறத அவர் நாசுக்காக தெரிவிக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். இதுபோல பல கதைகள் சமூகத்தை சீர்திருத்தத்துக்காக உருவாக்கப்பட்டவைதான் என்று சொல்ல வேண்டும். இன்னும் ஒரு கதை நான் அடிக்கடி உங்கள்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், நீங்களும் கேட்டிருக்கலாம். அந்த கதையை கூறி நான் இன்றைய உரையை முடித்து கொள்கிறேன். இதே போல் ஒரு மீன் ஒன்று அந்த கடலிலே வீழ்ந்து விளையாடி கொண்டிருக்கிறது. அதனுடைய நண்பனுடன் அது விளையாடி கொண்டிருக்கும்போது அந்த கரைக்கு மேலே அந்த அந்த தண்ணீருக்கு மேல் மட்டத்திலே ஒரு போட்டு போய்கொண்டிருக்கிறது. அதில் போய்கொண்டிருந்த மீனவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள், என்னென்ன இன்றைக்கி ரொம்ப பலமாக காற்று வீசிக்கொண்டே இருக்கிறது, கடல் கொந்தளிப்பாக இருக்கிறது, நமக்கு ஒன்றும் மீன் கிடைக்காது, திரும்பிடுவோமா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். இல்லைப்பா, கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம், என்றைக்குமே நம்ம வாழ்க்கையை நம்ம இந்த கடல் தான் காப்பாற்றி கொண்டு இருக்கிறது, அதனால் நாம் இன்றைக்கு ஏதாவது கொஞ்சம் பிடிச்சிட்டு போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறான். அப்போ அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த மீனுக்கு தனக்கு ஒரு விஷயம் புரியலை அப்படின்னு சொல்லி சிந்தித்து கொண்டே இருக்கிறது. என்னென்னா, கடல்னால் என்ன சொல்கிறாங்க, கடல்னால் எதை சொல்கிறாங்கன்னே அதுக்கு தெரியல. தன்னை சுற்றி இருக்கக்கூடியது கடல் என்று கூட அந்த மீனுக்கு தெரியவில்லை. தன் நண்பரிடம் கேட்கிறது, அது என்ன கடல்னு சொல்கிறாங்கன்னு. அட, எனக்கும் தாம்மா புரியல, நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், அந்த கடல்னால் என்னான்னு தெரியல அப்படின்னு சொல்லி 2 பேருமே போய் தன்னுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய பெரியவர்களிடமும் அம்மா அப்பா தாத்தா பாட்டிலாம் கேட்குறாங்க. அப்படியா, அப்படி ஒன்று இருக்கிறது மாதிரியே எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு தான் அவங்களும் சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் ஒன்று செய்யுங்க, உங்களுக்கு பாடம் நடத்துகிறாரில்ல அந்த சார்ட்டை போய் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் இந்த மீன்லாம் போய் நேராக தன்னுடைய அந்த ஆசிரியர்கிட்ட போய் கேட்குறது. அவர்கள்லாம் அந்த மீனிடம் சொல்லுகிறார்கள், இது மாதிரி ஒரு பாடம் நான் நடத்தினதா ஞாபகமும் இல்லை, நான் படித்தது மாதிரியா எனக்கு ஞாபகம் இல்லை, இதை வேறு யாராவது பெரிய அறிஞர்கள்ட்ட போய் கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க. இந்த மீன் கூட்டமே என்ன செய்யுது, தன்னுடைய சிநேகிதர்களிடம் ஒவ்வொரு இடமா போய் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. யாருமே கடல் என்றால் என்ன என்று சொல்ல தெரியவே இல்லை. கடைசியில் ஒரு பெரிய திமிங்கலம் அண்ணாச்சிக்கிட்ட போகுது, அதுகிட்ட போய் கேட்குது. அவர் யோசித்து பார்த்துட்டு, இனிமேல் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டு வந்தீங்கன்னா அத்தனை பேரையும் அப்படியே முழுங்கிடுவேன் அப்படின்னு சொன்னார். ஓடியா வந்துருச்சு திரும்பி அப்படின்னு தான் அந்த கதையை முடிக்கிறார்கள். அதுபோல தான் நாம் இங்கே எதற்காக வாழ்கிறோம், என்ன காரணத்திற்காக வாழ்கிறோம், நாம் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது தான் இந்த கதையிலே அவர் குறிப்பிடுகிறார். நாம் எந்த இனத்தில் பிறந்திருக்கிறோம், நாம் என்ன கலாச்சாரத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறோம், எந்த பண்பாட்டில் நாம் வீழ்ந்து திளைத்து கொண்டிருக்கிறோம் என்று கூட தெரியாமல் தான் நாம் வாழ்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறோம் என்பது தான் அவர் கூறக்கூடிய கருத்து. ஆக நாம் எந்த சமூக சூழலில் வாழ்கிறோம், என்ன மாதிரி வாழ வேண்டும் என்கின்ற மனோதிடத்துடன் வாழவும் மன முதிர்ச்சியுடன் வாழ வேண்டும் என்று தான் இந்த கதை கூறுகிறது. அதை நாம் நம் வாழ்க்கையிலும் கடைபிடிக்க வேண்டும் என்று கூறி
நம் வாழ்வில் கதை பெரிய மாற்றங்களை செய்யும் என்று கூறி இன்றைய உரையை முடித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி.